சர்வேஸ்வர பிரச்சோதயாத். நரசிம்ம உக்கிரம் உடைத்து வந்த பரமசிவம் பறவையாய் எழுந்த என் கோவே, அரகர எனச் சொல்லி ஆனந்தமாக்கி உன்னை உரத்த குரலில் கூவி கூவி அழைப்பேன் சாளுவேசா என்றே. சிறகிரண்டும் கண் மூன்றும் கூறிய மூக்குடனே கரம் நான்காயமை காத்தருளும் கருணாகரனே. பரம்பொருளே நரவேசா வாழி வாழியவே, எமை காத்தருளும் கருணாகரனே. பரம்பொருளே சரவேசா வாழி வாழியவே. ஓம் சர்வேஸ்வரா போற்றி, ஓம் சுருணித்தாயே போற்றி, பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி. எல்லாம் அல்ல ஸ்ரீ சர்வேஸ்வர எம்பெருமான் திருவருளாலே ஆற்காட்டின் தென்பாலாற்றங்கரையிலே, ஆற்காட்டின் ஈசான்ய மூலையிலே நம்ம எல்லாம் காக்கும் பொருட்டு எழுந்தருளிருக்கும் இந்த அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திலே தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களின் நியாயமான வேண்டுதல்களை எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றி வைக்கும் ஸ்ரீ சர்வேஸ்வர எம்பெருமானுக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையிலே ராகுகால வேளையிலே இந்த அபிஷேக ஆராதனைகளை செய்து வருகிறோம். குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வேலை என்பது ஒரு அமுத ராகுகால வேலை என்று சொல்வார்கள். ஆதிகாலத்திலே புராணங்களிலே இந்த சர்வேஸ்வர எம்பெருமான் தோன்றுவதற்கு மூல காரணமாகிய அந்த கதைப்படி ஆதி காலத்திலே பாம்பை கயிறாக வைத்து அந்த மேருமலையை பார்க்கடலிலே கடையும் போது அசுரர்களும் தேவர்களும் ஒவ்வொருவரும் கடையும் போது அமுதம் வெளிவந்த நேரம் இந்த ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம். அப்படிப்பட்ட அந்த விசேஷமான ராகு கால நேரத்திலே நாம் சர்வேஸ்வர பெருமானை வழிபாடு செய்தால் நமக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்பது ஐதீகம். அதே போல பிரதோஷ நேரத்திலே ஈஸ்வரனை வழிபாடு செய்வது என்பது மிகவும் விசேஷம். அப்படி ஈஸ்வரனின் அவதாரமாகிய சர்வேஸ்வர பெருமானை இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே ராகு காலத்திலே வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வேலை என்பது அமுத ராகு காலமாக இருக்கிறது. அதே நேரத்திலே ஈஸ்வரனை வழிபாடு செய்யக்கூடிய பிரதோஷ நேரமாகவும் இருக்கிறது. மகா சக்தி வாய்ந்த இந்த ராகு கால நேரத்திலே சர்வேஸ்வர எம்பெருமானின் 2 ரெக்கைகளிலே ஒரு ரெக்கையாக இருக்கக்கூடிய துர்காவுக்கும் ஒரு ரெக்கையில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவிக்கும் வழிபாடு செய்து வழிபடுகிறோம். அப்படி துர்க்கைக்கு ராகுகால வேளையிலே எலுமிச்சம்பழ தோளிலே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது வீட்டிற்கு ஒரு மங்களகரமான பலனை தரக்கூடிய. பெண்களுக்கு வீட்டிலே மாங்கல்ய யோகம் தரக்கூடியது. அதே நேரத்தில் திருமணமாகாத பெண்களுக்கு திருமண பலன் கைகூட்டி தரக்கூடியது ராகு காலத்திலே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான பூஜை இந்த ராகு கால நேரத்திலே பக்தர்களாகிய நாம் அனைவருமே சேர்ந்து சர்வேஸ்வர எம்பெருமானுக்கு செய்து கொள்வது ஒரு கூட்டு பிரார்த்தனை நேரம். ஆலயத்திலே பல்வேறு பிரச்சனைகளுக்காக பல்வேறு காரணங்களுக்காக ஆலயத்தை தேடி சர்வேஸ்வர எம்பெருமானின் இந்த பூஜையிலே ராகுகால பூஜையிலே கலந்து கொள்ளக்கூடிய அடியார் பெருமக்களின் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்பதற்காக இந்த பூஜை செய்யப்படுகிறது. இந்த பூஜை செய்வதன் மூலமாகத்தான் நமது வீட்டிலே நமக்கான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்பதுதான் ஐதீகம். அதுதான் இந்த சர்வேஸ்வர எம்பெருமானின் வழிபாட்டில் சர்வேஸ்வர எம்பெருமான்